வணக்கம்ங்க. நான் உங்க டாக்டர் ஜெயந்தி சசிகுமார். நலமுடன் ஹோமியோபதி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு கோவிட் அதாவது கொரோனா வைரஸை பற்றிய ஒரு விழிப்புணர்வு. இப்போ கொஞ்ச நாட்களாவே ஒரு 1 மாதம் 1 1/2 மாதங்களுக்கு மேலாக கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அந்த கோவிடோட தொற்று பரவிட்டு இருக்கு. ஸோ இது ரொம்ப அது வீரியம் அதிகம். அதனால திரும்ப பழைய நிலைக்கு ரொம்ப தீவிர நிலையை எல்லாருக்கும் ஏற்படுத்தும் அப்படின்னு கிடையாது. வீரியம் குறைந்த கோவிட் கொரோனா வைரஸ் தான் பரவிட்டு இருக்கு அப்படின்றது ஆராய்ச்சியாளர்களின் தகவல். அந்த தகவல் படி எனக்கு என்ன கிடைச்சதோ அந்த விடயங்களை தான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த பதிவு. சிம்பிளா சொல்றேன், வைரஸ் உருமாறும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ இந்த உருமாற்றம் எல்லா வைரஸ்க்கும் நடக்கும். பட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஆனா கோவிட் கொரோனா தொற்று ரொம்ப உங்களுக்கு வேகமா பரவுது. அந்த உருமாற்றம் ஏன் வேகமா நடக்குதுன்னா அதுல இருக்கிறது அந்த உட்கருவியல்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு உயிருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆர்என்ஏ டிஎன்ஏன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆர்என்ஏ ரொம்ப வேகமாக பெருக்கம் அடையக்கூடியது இன்னொரு உயிரில் போயிட்டு கொரோனாவோட ஆர்என்ஏ. ஸோ அப்போ அது ரொம்ப மாறிக்கிட்டே இருக்கிற தன்மை அதுக்கு ரொம்பவே எளிதில் நடக்கும். ஸோ இந்த எளிதாக மாறக்கூடிய தன்மையினால அடிக்கடி வருது. ஏன் டாக்டர் கொரோனா அழியவே அழியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறதுக்கான பதில் இதுதான். ஸோ அந்த ஆர்என்ஏ மற்ற உயிரில் போயிட்டு ஸோ அதோட பெருக்கத்தை அந்த மியூட்டேஷன்ஸ் அதிகமாகிறதுனால அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு மாதிரியான சிம்டம்ஸை நமக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு கிளைமேட்லேயும் ஒவ்வொரு காலநிலைகளில் நமக்கு அது கோவிட் வர ஆரம்பிக்குது. ஸோ அது கொரோனான்றது ஒரு அழிந்த ஒரு இதே கிடையாது, இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குது. நார்மல் கோல்ட் அண்ட் ஃபீவரில் கூட எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கொரோனா வைரஸ் இருக்குது. ஸோ அப்படி பாதிக்கப்படுறவங்களும் உண்டு. ஒரு நார்மலை தாண்டி கொஞ்சம் அதே வைரஸோட தாக்குதல் அதிகமாக ஒரே இடத்துல ஒரே மக்களை நிறைய பாதிக்கும் போது ஸோ அது பேண்டமிக் திரும்ப பாதிக்குது அப்படின்ற நிலை நமக்கு வருது. ஸோ இதில் சிம்பிளாக சொல்கிறேன், திரும்ப அதே மாதிரி த்ரோட் பெயின் இல்லை ரன்னிங் நோஸ் இல்லை ஒரு தலைவலி அந்த மாதிரி தான் ஆரம்பிக்குது. ரொம்ப ரேர் அப்படின்னா கொஞ்சம் வயிற்றுப்போக்கோட இருக்குது, ஃபீவர். இப்போ இந்த மாதிரி இருக்குது, எனக்கும் கோவிடா அப்படின்னு பயப்பட வேண்டாம். நார்மல் வைரஸ் ஆர் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கலாம். இல்லை இக்காலகட்டத்தில் இருக்கிற இந்த வீரியம் குறைந்த, நான் சொன்ன மாதிரி கொரோனா பரவிட்டு இருக்கிறதுனால வீரியம் குறைந்த கொரோனாவும் இருக்கலாம். உடனே நீங்கள் உங்கள் நியர்பை இருக்கிற மருத்துவரை அணுகி பார்க்கலாம். ரொம்ப வீட்டு வைத்தியம் அப்படி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வைரஸ் தொற்று பரவக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் மருத்துவரோட பரிந்துரைப்படி உணவு பழக்கங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியை தான் எப்போவுமே எடுத்துக்கணும். அதே மாதிரி ரொம்ப வெயிலாக இருக்குன்னு சில்லறையே ரொம்ப எடுத்துக்காதீங்க. நம்ம இம்யூனிட்டி, நமக்கு தேவையான சத்தான மாமிச உணவுகளும் தேவை, பயிர்களும் தேவை, கீரைகளும் தேவை, முட்டை உணவுகளும் தேவை, எண்ணெய் இருக்கக்கூடிய சில நல்ல நமக்கு எது தேவை, நெய், சில எண்ணெய் உணவுகள், அது எண்ணெய் சம்மந்தப்பட்ட பயிர்கள் அதெல்லாமே நல்லா சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்ற உணவுகளில் நம்ம எந்த விதத்துலையும் பஞ்சம் வைக்கலைன்னா நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வீரியம் குறைந்த வைரஸ்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. அப்படியே அஃபெக்ட் பண்ணாலும் நம்மளை அந்த தாங்கிக்கிற கெப்பாசிட்டி இருக்கும். அதனால் ஃபுட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல இந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி உடல் சூட்டை தணிக்கிற ஃபுட்ஸு, மோர் ஆகட்டும், இளநீர் ஆகட்டும், அது சீசனல் ஃபுட்ஸ் ஆகட்டும், வாட்டர் மெலன், மாஸ்க் மெலன், அந்த மாதிரி பழங்கள் ஆகட்டும், அது எல்லாத்தையுமே தின்னு ஃபுல்லாக நம்ம பாடிக்கு எந்த குறையும் வைக்காமல் பார்த்துக்கோங்க. இன்னொன்றும் அதையும் தாண்டி தடுப்பு மருந்துகளாக ஹோமியோபதி, ஆயுஷ் சம்மந்தப்பட்ட மருந்துகள் நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு. 3 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மருந்துகளை எடுத்து இதனால தான் உயிர் வாழ்கிறேன்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸுமே உண்டு என்னுடைய கிளினிக்கை பொறுத்த வரைக்கும். தடுப்பு மருந்துகளாக நீங்கள் ஹோமியோபதி மருந்துகளை தாராளமாக உபயோகப்படுத்தலாம். இது சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கிளினிக்கை அணுகலாம். உங்களுக்கு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். மருந்துகள் கொரியர்லேயும் உங்களுக்கு அனுப்பப்படும். நன்றி.